கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ரெஹபோத் நேரத்தின் வாயிலாக சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்ற இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இதில் அழகாக ஒரு வார்த்தை இருக்கிறது, நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லி. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாகிய தேவன் நம்ம மத்தியில் அவர் வாசம் பண்ணும்படியாக அவர் விரும்புகிறார். அல்லேலூயா! அவர் உண்மையாகவே நமக்குள்ள வாசம் பண்ண நம்ம மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். தேவனாய் இருந்தவர் நம்ம மத்தியில் அவர் வாசம் பண்ண அவர் வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம மத்தியிலே உலாவுகிறதை, நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிறதை ஆண்டவர் விரும்புகிறவராக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கென்று நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவருடைய பிறப்பின் நாளை கொண்டாடும்படியாக நம்ம எல்லாரும் ஒரு ஆசையோடு ஒரு சந்தோஷத்தோடு கூட எப்படியாவது நம்ம சந்தோஷமாய் இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாட வேண்டும் என்று கூட நம்ம இந்த நாளில் வாஞ்சித்து கொண்டு இருப்போம். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். இந்த நாளிலும் அதை குறித்து தான் ஒரு சில வேத வசனங்களை நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் எப்படி நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார், எப்படி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி ஒரு சில வேத வசனங்களை நம்ம வாசித்து தியானிக்கும் போது அது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாய் அது காணப்படுகிறது. முதலாவதாக நம்ம பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர் இரட்சகராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் இரட்சகர். இந்த உலகத்துல நம்மை ரட்சிக்கும்படியாகவே இந்த உலகத்துல வந்து பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். நம்ம இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கமே நம்ம ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்காகவே. பிதாவானவர் அவரை இந்த உலகத்தில் அனுப்புனதற்கு நோக்கமே நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக தான். அதனால தான் அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பதன் அர்த்தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பதற்காக. அல்லேலூயா! நம்ம எல்லாருக்கும் நம்மளோட பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் நம்மளை ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்று நம்ம இதில் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கும் போது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இரட்சகர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே பாவத்திலிருந்து நம்மை மீட்க வந்தவர் என்று அர்த்தம். பாவத்திலிருந்து நம்மை மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவானவர் என்பதுதான் இதனுடைய மெய்யான பொருளாய் காணப்படுகிறது. நாமும் பாவங்களிலும் சாபங்களிலும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நம்ம இந்த நாளில் ஏதாவது ஒரு பாவத்திற்கு அடிமையாகி என்னை ரட்சிக்க ஒருவருமே இல்லையே, இந்த பாவத்திலிருந்து என்னை தூக்கிவிட யாருமே இல்லையே, இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுதலையாகவே முடியலையேன்னு சொல்லி கூட நீங்க ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவானவர்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிற உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களை இந்த பாவத்திலிருந்து எப்படியாவது தூக்கி விடும்படியாய், உங்களை பாவத்திலிருந்து மீட்கும்படியாகவே இயேசு கிறிஸ்துவானவர்களோடு கூட இப்பொழுது பேசி கொண்டு இருக்கிறார். உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவாகிய இரட்சகருக்கு நீங்க அர்ப்பணிக்கும் போது அவர் உங்களுடைய பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து சாபத்தின் வாழ்க்கையிலிருந்து எப்படியாப்பட்ட நீங்க அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே முதலாவதாக இரட்சகராய் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய பாவங்களை கர்த்தர் இந்த நாளில நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்மளை ரட்சிக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிறார். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இப்படியா சொல்லப்படுகிறது, அவர் இம்மானுவேலாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். முதலாவதாக நம்ம பார்த்தோம், அவர் இரட்சகராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். இரண்டாவதாக அவர் இம்மானுவேலாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்படுகிறது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம்
சதா காலங்களிலும் தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். அநேக இடத்துல வேதத்துல நம்ம முழுமையாய் வாசிக்கும் போது ஆண்டவர் அவருடைய ஜனங்களை, அவருடைய பிள்ளைகளை திடப்படுத்துவதற்காக நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி அநேக தேவ பிள்ளைகளை, தேவ ஜனங்களை திடப்படுத்தி இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அதே தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், அவர் இம்மானுவேலாய் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில இம்மானுவேலாய் அவர் நம்மோடு கூடவே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இம்மானுவேல் என்றால் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். நீங்க இந்த நாளில எப்படியாப்பட்ட சூழ்நிலையின் வாயிலாக நீங்க கடந்து போய் கொண்டிருந்தாலும் இம்மானுவேலின் தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இதுல நம்ம பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அந்த சீஷர்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு யார் நம்மளை வழிநடத்துவார்கள் என்று சொல்லி கூட அவர்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். ஆனா அவர்களை திடப்படுத்தும்படியாக ஆண்டவர் பேசினார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்லி. அப்படியாக கூட ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாள் மாத்திரமல்ல, உங்களை ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் வழிநடத்த ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இம்மானுவேலாய் அவர் நம்மோடு கூடவே அவர் இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இம்மானுவேலாய் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க என்ன சூழ்நிலையின் வாயிலாக நீங்க கடந்து போனாலும், இல்லை இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு யார் விடுதலை கொடுப்பார், யார் என்னை வழிநடத்துவார், தொடர்ந்து என்னோடு கூட யார் இருப்பார், யார் என்னோடு கூட கடைசி வரைக்கும் என்னோடு கூட வருவார்கள் என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த இம்மானுவேலின் தேவன் அவர் இயேசு கிறிஸ்துவாக நம்மோடு கூடவே அவர் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மளை நடத்த ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், இம்மானுவேலாய் ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு வாசம் பண்ணுகிறார். மூன்றாவதாக நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கும்போது அவர் சமாதானம் பண்ணுகிறவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். சமாதானம் பண்ணுகிறவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பூமியிலே சமாதானத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவராக நம்ம இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும், இந்த பூமியில வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்கவே சமாதானக்காரனராய் அவர் இந்த உலகத்துல வந்ததாக நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒருவேளை இந்த நாளில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை இந்த நாளில சமாதானம் இல்லாதபடி, ஒரு சந்தோஷம் இல்லாதபடி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்மளோட தேவனாகிய கர்த்தர், அவருக்கு இன்னொரு பேர், அவர் சமாதானக்காரனர், அவர் சமாதானம் பண்ணுகிற தேவன், அவர் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே இந்த உலகத்துல பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த நாளில நீங்க ஒருவேளை இந்த செய்தியை ஒரு ஆறுதல் இல்லாதபடி கலங்கின இருதயத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும், சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு உங்க வீட்டுல ஒரு சமாதானத்தை கொடுக்க ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய பேர் சமாதானத்தின் தேவன். அவர் நிச்சயமாக இந்த நாளிலே உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் சமாதானம் பண்ணுகிறவராய் அவர் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நான்காவதாக நம்ம பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கும் போது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து பிறந்ததின் இன்னொரு நோக்கம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக. இந்த உலகத்துல நம்ம எதை வேணா நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம், ஆனா ஒரு உண்மையான ஒரு சந்தோஷத்தை யாராலையும் எப்படியாப்பட்ட நபராலும் நமக்கு கொடுக்கவே முடியாது. ஆனா இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவின் வந்ததின் நோக்கமே நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுதான். அதனாலதான் தேவதூதன் அவர்களை நோக்கி சொல்றார், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னால இந்த உலகத்துல பிறக்க போகிற இயேசுவினால எல்லாருக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகிற ஒரு நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த நாளில கூட நீங்க ஒருவேளை என்னோட வாழ்க்கை முழுவதுமாகவே கண்ணீராகவே போய் கொண்டிருக்கிறதே, நான் எப்பொழுது அதிக பாரத்துடனே என்னுடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறேனே, இந்த பிரச்சனையில எனக்கு ஒரு விடுதலை இல்லாதபடி நான் கலங்கி கொண்டிருக்கிறேனே, என்னோட வாழ்க்கையில கடன் பிரச்சனையின் நிமித்தம்
நான் அனுதினமும் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். இந்த செய்தியை நீங்கள் அப்படியாப்பட்ட ஒரு கனத்தை இருதயத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் சந்தோஷப்படுத்துகிற தேவன் இயேசு உங்களை பார்த்து இந்த நாளில் உங்கள் வீட்டிற்குள்ளாக வந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், ஒரு பெரிய நற்செய்தி உண்டாக்குகிற ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால நீங்க எந்த விஷயத்தை குறித்தும் எந்த காரியத்தை குறித்தும் நீங்க பயந்து கொண்டு இல்லாதபடி, நீங்க எந்த விஷயத்தை குறித்தும் நீங்க கலங்கி கொண்டு இல்லாதபடி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மேல அவர் மேல உங்க பாரத்தை நீங்க வைக்கும் போது உங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறத உங்களால பார்க்க முடியும். ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்களால அனுபவிக்க முடியும். ஏனென்றால் அவர் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்துல பிறந்திருக்கிறார். அவர் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாகவே அவர் நம்ம மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நான்காவதாக அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவராக அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஐந்தாவதாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம தியானித்து நம்ம முடிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது அவர் ஒளியை கொடுக்கிறவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஒளியை கொடுக்கிறவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அவருக்கு இன்னொரு பேர், அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிற தேவன், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லி அவருக்கு பேர் வைத்திருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் வெளிச்சத்தின் தேவன். அவர் யாருடைய வாழ்க்கையெல்லாம் அவர் கடந்து வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கை இருளாய் எப்படிப்பட்ட இருளான வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை அப்படியே பிரகாசமுள்ளதாய் ஆண்டவர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் ஒரு கடன் என்ற ஒரு இருளில் நீங்கள் இருக்கலாம், இல்லை தோல்வி என்ற ஒரு இருளில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம், இல்லை பாவம் என்ற ஒரு இருளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய சாபமான நாட்களுக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் எப்படியாப்பட்ட இருளின் வாழ்க்கையில் கடந்து போயிருந்தாலும், இல்லை மரண வியாதி மரண அவஸ்தை அப்படிப்பட்ட ஒரு இருளில நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் உங்களுடைய இருதயத்தில் வரும்போது, அவர் உங்க குடும்பத்தில் வரும்போது, உங்களோட வாழ்க்கையில் அவர் கடந்து வரும்போது உங்களோட வாழ்க்கையே ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் முழுவதுமாகவே நீங்க வாசித்து பார்க்கும்போது அவர் நானே ஒளி என்று சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த ஒளியாகிய இயேசுவை நம்முடைய இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவர் ஒளியாக நம்ம மத்தியில் அவர் வாசம் பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒளியானது வரும்போது எப்படியாப்பட்ட இருளா இருந்தாலும் அது விலகி ஓடி போய்விடும். அதனால நீங்க உண்மையாகவே பிசாசின் போராட்டத்துல நீங்க அடிமைப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும், பிசாசின் போராட்டம் உங்களை மேற்கொண்டு வந்து கொண்டு இருந்தாலும், அப்படிப்பட்ட இருளான வாழ்க்கையிலிருந்து நீங்க வெளியில கடந்து வரும்போது வெளிச்சமாகிய தேவனுக்கு நீங்க இடம் கொடுக்கும் போது அவர் உங்களோட வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் போது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க ஒருவேளை பாவத்துல இந்த நாளில காணப்படலாம், சாபத்துல காணப்படலாம், ஆனா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று நம்ம பார்க்கிறோம். இயேசுவாகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசிப்பார் என்றால், இயேசுவாகிய தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால், இயேசு உங்களுடைய இருதயத்துல பிறப்பார் என்றால், அப்படியாப்பட்ட வெளிச்சமாகிய தேவன் உங்க மேல அவர் பிரகாசித்து உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையை அநேகருக்கு ஒரு பிரகாசிக்கிற ஒளியாய் ஆண்டவர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் நம்ம மத்தியில காணப்படுகிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் இந்த நாள்ல அநேகரை நம்ம பார்க்கிறோம், இன்னும் இருளின் வாழ்க்கையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் பாவத்திலையும் சாபங்களிலும் இன்னும் மரண இருளிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்பொழுது இயேசுவுக்கு தங்களை முழுவதுமாய் அர்ப்பணிப்பார்களோ அப்பொழுது இயேசுவாகிய தேவன் அவர்களுடைய இருதயத்தில் பிறந்து அவர்களுக்குள்ளாக அவர்கள் குடும்பங்களுக்குள்ளாக வாசம் பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கை இந்த இருளான வாழ்க்கையை இயேசுவுக்கு நீங்க அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அந்த வெளிச்சமாகிய தேவன் ஒளியாகிய தேவன் அவர் உங்க குடும்பத்துல உங்க இருதயத்துல வாசம் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளையும் நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். முதலாவதாக நம்ம பார்த்தோம்
அவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற ஒரு தேவனாய், முதலாவதாக இரட்சகராய் ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ண முடியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவதாக அவர் இம்மானுவேலாய் நம்ம குடும்பத்தில் நம்ம மத்தியில் அவர் வாசம் பண்ண முடியாய் அவர் விரும்புகிறார். மூன்றாவதாக அவர் சமாதானம் பண்ணுகிற தேவனாய், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் ஆண்டவர் வாசம் பண்ண அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். நான்காவதாக சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஐந்தாவதாக நம்ம பார்க்கிறோம், ஒளியை கொடுக்கிறவராக, அதாவது வெளிச்சத்தை கொடுக்கிறவராக அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். இப்படியாப்பட்ட தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உண்மையாகவே அவர் நம்ம மத்தியில், அவர் நம்ம குடும்பத்தில் அவர் கடந்து வந்து நமக்குள்ளே உலாவி நம்ம மத்தியில் அவர் வாசம் பண்ண அவர் வல்லமையில தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது மனுஷர்கள் நம்மளை விட்டு தூரமாய் போயிடுறாங்க. நம்ம கூட இருக்கணும், நம்மளோடு கூட உறவு கொள்ளணும், நம்மோடு கூட வாசம் பண்ணணும்னு அவர்கள் விரும்புவதே இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் நேசிக்கிற தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த நாளிலே உங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்கள் மத்தியிலே அவர் உலாவ ஆசைப்படுகிறவராய் அவர் உங்களோடு கூட அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால், அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால், உங்கள் குடும்பத்தில் இயேசுவாகிய தேவன் அவர் பிறந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தையும் அவர் பெரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்க ஒரு வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். முதலாவதாக நம்ம இரட்சகராய் அவரை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது இம்மானுவேலராய் பார்த்தோம், சமாதானக்காரனராய் பார்த்தோம், சந்தோஷத்தை கொடுக்கிறவராக பார்த்தோம். ஐந்தாவதாக ஒளியை கொடுக்கிற ஒரு தேவனாய் நம்ம பார்த்தோம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள் பாருங்க. நம்ம இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவனை நமக்கு முன்பதாகவே வைத்து கொண்டு அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால் நம்மளை விட பரிதபிக்கப்படத்தக்க மக்கள் யாருமே இருக்க முடியாது. அதனால இன்றைக்கே இயேசுவாகிய தேவனை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையே அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்ற ஒரு வல்லமையில தேவனாக இருக்கிறார். அவர் முடியாத காரியங்களை முடிய செய்கிற தேவனாக இருக்கிறார். என்னென்ன காரியங்களில் நீங்கள் இந்த நாளில் கலங்கி கொண்டு அவதிப்பட்டு கொண்டு எனக்கு இன்னும் திருமணமே ஆகலையே, எனக்கு வயது சென்றோம், எனக்கு திருமண காரியங்கள் முடிவுக்கு வரலையே, இன்னும் அநேக நாட்களாய் குழந்தை இல்லாதபடி நான் கஷ்டப்படுகிறேனே, என்னுடைய இந்த நிலைமைக்கு ஒரு முடிவே வராதா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இல்லை அநேகர் கடன் பிரச்சனையின் நிமித்தம் எப்படியாவது இந்த கடன் பாரங்களை என்னை அழித்து கொண்டு இருக்கிறது, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிப்பது யார் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு கேள்விக்குறியோடு கூட நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் பேசுகிற தேவன் அவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அவர் இரட்சகராக அவர் உங்களுடைய இருதயத்தில் பிறக்க அவர் ஆசைப்படுகிறார். அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராய் உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வர அவர் ஆசைப்படுகிறவராக இருக்கிறார். அவருக்கு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் இந்த நாளில் மாற்றி அமைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். நம்ம இருக்கிற இடத்திலே நம்மளோட கண்களை மூடி நம்ம அப்படியே நம்ம செபிப்போம். கர்த்தர் இந்த 5 விதமாக அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனுக்கு நம்முடைய இருதயத்தில் நம்ம ஒரு இடம் கொடுக்கும் போது அவர் நம்ம மத்தியில் அவர் வாசம் பண்ண அவர் வல்லமையில தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசுவே என் குடும்பத்தில் நீங்கள் கடந்து வந்து வாசம் பண்ணுங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் என்னுடைய இருதயத்தில் நீங்கள் வந்து பிறந்து எனக்கு ஒரு இரட்சகராய் இருப்பீராக, இம்மானுவேலாய் இருப்பீராக, எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருப்பீராக, சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருப்பீராக, என்னுடைய இருளான இந்த வாழ்க்கையை மாற்றும்படி வெளிச்சமாக நீர் கடந்து வந்து இருப்பீராக என்று சொல்லி நீங்கள் கேட்கும் போது இன்றைக்கே அவர் உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வந்து அவர் வாசம் பண்ண அவர் வல்லமையிலே அவர் தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்திலேயே ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுங்க. இயேசுவே என்னுடைய வீட்டில் நீங்கள் வந்து பிறந்து என்னோட குடும்பத்தை சந்தோஷப்படுத்துங்க என்று கேளுங்க. என்னுடைய குடும்பத்தில் நீங்கள் கடந்து வாங்க, என்னுடைய இருதயத்தில் கடந்து வாங்க, என்னுடைய பாவம் என்ற இந்த இருளின் வாழ்க்கையை கர்த்தர் நீங்கள் என்னை மாற்றி போடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களிலே கர்த்தர் இந்த நாளில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து எல்லா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உங்களை மீட்கும்படியாகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாளில் அவர் உங்களுக்காக பிறந்திருக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிறதான பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காயுமை நாங்கள் அண்டியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே டிவிக்கு முன்பதாக அமர்ந்து கொண்டு யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே அடிமை நான் செபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதே உம்முடைய ஆசீர்வாதம் உள்ள கரம் ஆண்டவரே இரட்சகராய் ஒவ்வொரு குடும்பத்திலே கர்த்தர் நீர் இந்த நாளிலே பிறந்து அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆண்டவரே பாவ இருளை கர்த்தர் நீங்க மாற்றி போடுவீராகப்பா. நீர் ஆண்டவரே எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று நாங்கள் இப்பொழுது தியானித்தோமே, அதே போல ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே ஆர்வமாய் உம்முடைய ஆண்டவரே முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேருடைய குடும்ப
குடும்பத்திலும் கர்த்தர் நீர் கடந்து சென்று அவர்களுடைய குடும்பத்தில் நீர் வாசம் பண்ணபடியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னென்ன பிரச்சனையோடு போராடி கொண்டு ஆண்டவரே, என்னென்ன ஆண்டவரே வியாதியின் வறுமையினால் ஆண்டவரே அப்பா வாடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமையின் கரம் இறங்கி வரட்டும் அப்பா. உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனத்தின்படியாக இந்த நாள் நம்முடைய சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை கடந்து வரட்டும் அப்பா. இரட்சகராகிய தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த நாளிலே கட்டளையிடும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒரு பெரிய சந்தோஷத்தாலும் சமாதானத்தினாலும் ஒரு பெரிய வெளிச்சத்தினாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புவீராக. தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்தல்லும்படியா நான் செபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரத்திலே ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலியமாக ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, வாசம் பண்ணுகிற தேவனாய் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் இருந்து பெரிய காரியங்களை செய்து நீர் நடத்துவீராக. ஒவ்வொருவரின் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபித்து செமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே திரையின் கீழாக வருகிற சபை விலாசமும் அதுக்கு பிறகு ஃபோன் நம்பர் வந்திருக்கும். நீங்கள் சபையிலே ஆராதனை கலந்து கொள்ள வேண்டும் விரும்பினால் வியாசார்படி பெரம்பூர் பகுதியில் இருக்கிறவர்கள் வேறு எந்த சபைக்கு போகாதவர்கள் என்று சொன்னால் நீங்கள் பங்கேற்றுக் கொள்ளலாம். நீங்கள் ஃபோன் மூலமாக ஃபோன் ஜெபங்களையும் ஜெப குறிப்புகளை சொல்லலாம். உங்களுக்கு ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.